Hi friends, welcome to our Sainila Cooking. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாயசம் தான். ரொம்பவே ஹெல்த்தியான பாயசமும் சொல்லலாம். கோதுமை பாயசம். இது நான் சம்பா ரவை வச்சு பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. எப்போதும் ஒரே மாதிரி பாயசம் பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதை குக்கரில் பண்ண போகிறேன். நீங்கள் ஓப்பன் பேனில் கூட பண்ணலாம். குக்கரில் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிடும். அதனால் குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஃபஸ்ட்டு விட்டுருக்கேன். 1/2 கப் சம்பா ரவை எடுத்து நான் 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் தூசி இருக்கும். அதனால் வாஷ் பண்ணிக்கோங்க. அதை போட்டு நம்ம இப்போ லைட்டாக ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்கும். ஸோ கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ப்ரெஷரும் அடங்கிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சம்பா ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இதே நீங்கள் ஓப்பன் பேனில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க, வெந்துடும். பால் நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாயசம் நல்லா கொதி வரட்டும். சுகர் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் வேணான்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு குட்டி கடாய் எடுத்துப்போம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சுட்டு இருக்கிற பாயசத்தில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பிஸ்தாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நட்ஸு சேர்க்குறது எல்லாமே நம்ம விருப்பம்தான். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாயசத்தில் எப்போவுமே கண்டென்ஸ் மில்க் சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சம்பா ரவை திக்காயிக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு பாலோ தண்ணியோ ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரானவும் ஹெல்த்தியானவும் கோதுமை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. 1/2 கப் தான் சம்பா ரவை எடுத்தேன். ஆனால் பாருங்கள் நமக்கு எவ்வளோ பாயசம் கிடச்சிருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான யம்மியான கோதுமை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. எப்போதுமே ஒரே மாதிரி பாயசம் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பாயசம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக கூட இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.